அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பேர் கிருத்திகா. நான் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சத்தியமங்கலம்ங்கிற ஊரில் இருக்கேன். நான் எம்ஃபில் மேக்ஸ் முடிச்சிருக்கேன். காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். மேரேஜுக்கு அப்புறம் என்னோடய ஜாப் விட்டுட்டேன். இப்போ எகைன் நான் பிஎட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இப்போ ஒரு 2-3 வருஷமாக ஒரு 2024லேருந்து நான் என்னோடய லைஃப்பில் நிறையா ப்ராப்ளம்ஸை சந்திச்சிட்ருக்கேன். அந்த ப்ராப்ளத்துக்கெல்லாம் என்னால் ரீசனும் கண்டுபிடிக்க முடியல. அது எப்படி சரியாகுங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் ஒரு 30-40 ஜோசியர்கிட்ட போயிருப்பேன். இந்த ப்ராப்ளம் எப்போ சரியாகும், எனக்கு மறுபடியும் என்னோடய லைஃப் எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். போய் கேட்டிருக்கேன் அவங்கக்கிட்ட. எங்கள் வீட்லேயும் போய் கேட்டாங்க. அப்போ அவங்க உங்களுக்கு இந்த டைமில் சரியாயிரும், இப்போ சரியாயிரும், இது இப்படி தான் இருக்கும், கிரகங்கள்லாம் சரியில்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்போ அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் அவங்க சொன்ன பரிகாரத்தையெல்லாம் செஞ்சுட்டு சரியாகுங்கிற நம்பிக்கையோடு இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் நிறைய டேஸ் தான் போயிட்டே இருந்தது. ஆனால் அந்த ப்ராப்ளம் சரியாகறதுக்கான வழியே தெரியல. ப்ராப்ளம் இருக்கிறத விட மறுபடியும் எகைன் அண்ட் எகைன் பெருசாக தான் போயிட்டுருந்தது. அப்போ தான் எங்களுக்கு எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு மாலதி மேமுங்கிறவங்க ஏஎல்பியில் பார்த்து சொன்னாங்க. இந்த மாதிரி உங்கள் ப்ராப்ளம் சரியாகாது, இன்னியும் அதிகமாக தான் போகும் அப்படின்னாங்க. அந்த மேடம் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி தான் நடந்தது. அப்போ தான் எனக்கு ஏஎல்பியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஏஎல்பி ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் பார்த்தேன். அதிலிருந்து எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகிட்டேன். இது இவ்வளோ துல்லியமாக கூட சொல்ல முடியுமா, இவ்வளோ சீக்கிரமாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் வீட்டில் அமுதா மேடம் கிட்ட என்னோட ஜாதகத்தை காமிச்சு பார்த்தாங்க. எப்போ இதெல்லாம் சரியாகும் அப்படிங்கிறத கேட்டாங்க. அவங்களும் பதில் சொன்னாங்க. இது ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, எப்போ சரியாகும், இதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சத்யநாராயணன் சார்கிட்டேயும் கன்சல்ட் பண்ணாங்க. அவங்க சொன்னதும் மனசுக்கு ரொம்பவே கரெக்டாக தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணோன்னா சரி இது நம்மளே படிக்கலாம் அப்படிங்கிறது தோணுச்சு. இந்த ஏஎல்பிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ப்ராப்ளம் நம்மளோட லைஃப்பில் வருதுன்னா, நாம் அந்த ப்ராப்ளமை தேடி போகிறோமா, இல்லை அந்த ப்ராப்ளம் நம்மளை தேடி வருதாங்கிற ஒரு புரிதலே எனக்கு வந்தது. அப்போது நம்ம எந்த இடத்துலையெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், எந்த இடத்துலையெல்லாம் நம்ம மற்றவங்கனால முடிவெடுக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தோணுச்சு. எந்த இடத்துல நானே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு தப்பாக போச்சு அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் எல்லாம் எனக்கு இது படிக்கும்போது வந்தது. அதுவரைக்கும் ராகு கேது மேலே அவ்வளோ ஒரு புரிதலே இருக்காது. அது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ராகு கேதுக்கள் நம்மளோட லைஃப்பில் போகும்போது, அந்த நட்சத்திர புள்ளிகள்லாம் நம்ம லைஃப்பில் போகும்போது எந்த மாதிரியான மாற்றங்களையெல்லாம் நம்மளுக்கு தரும் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா என் லைஃப்பில் ராகுவோட நட்சத்திரம் போகும்போது ஒரு பெரிய சடனான ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மாற்றம் வந்தது. அதனால இது பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு யார் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையிலேயே நான் கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப குழப்பம். இப்போ ஒரு நாள் ஒரு டிசிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா, அடுத்த நாள் அந்த டிசிஷன் கரெக்டா, தப்பா அப்படிங்கிறதே நான் யோசிச்சுட்ருப்பேன். அப்படியே மாற்றி மாற்றி இந்த குழப்பங்கள்லாம் ஏன் வருது? இந்த குழப்பங்கள்லாம் எப்போ தீரும்? அப்படிங்கிறது எனக்கு ஏஎல்பி படிக்க படிக்க எனக்கு புரிஞ்சுது. அதனால அதுக்கப்புறம் நம்மளோட குரு பொதுவுடைமை மூர்த்தி ஐயா அழகா உணவுக்கள் எப்படி நம்மளோட கோபங்களை தூண்டுது, நம்மளோட உணர்வுகளை தூண்டுதுன்னு சொன்னார். அதெல்லாம் நிஜமாவே அவ்வளோ அழகா இருந்தது. வாழ்க்கையில் நம்ம நம்மளோட பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது நம்மளோட பாதைகளில் எவ்வளோ தடங்கல்கள் வரும். அது அந்த தடங்கல்களையெல்லாம் எப்படி நம்ம தாண்டி நம்மளோட பயணத்தை தொடரணும், நம்மளோட டெஸ்டினேஷனை அடையணும். அதே மாதிரி அந்த பாதைகள் எவ்வளோ கரடு முரடாக இருக்கோ, அதையெல்லாம் நம்மளுக்கு சமாளிச்சுட்டு போகிறக்கான தைரியம் எப்படி இருக்கணும், நம்ம எந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும், எப்படிப்பட்ட நபர்களையெல்லாம் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அழகாக காட்டுது. இப்போ இதெல்லாம் என் லைஃப்பில் முன்னாடியே வந்திருந்ததுன்னா, இவ்வளோ ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ணியிருக்க மாட்டேன், இவ்வளோ ப்ராப்ளம்ஸை நான் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டேங்கிற அளவுக்கு என்னோடய மைண்டு ஃபிக்ஸ் ஆகிருச்சு.
ஏன் இது இவ்ளோ லேட்டா நான் வந்து படிக்கிறேங்கிறதுக்கு தான் வந்து இப்ப நான் ஃபீல் பண்றேன். இது முன்னாடியே படிச்சிருந்தா, என் லைஃப்ல எவ்வளவோ கஷ்டத்த நான் பார்த்துருக்க மாட்டேன். அப்படிங்கிறது தோன்ற அளவுக்கு வந்து இந்த ஏஎல்பி வந்து எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்து குடுத்துருக்கு. ஸோ, இத வந்து இத வந்து இந்த ஏஎல்பிய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண மாலதி மேமுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாரி அமுதா மேமுக்கும், சத்யநாராயணன் சாருக்கும் அவங்க 2 பேத்துக்கிட்ட ஜாதகம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஏஎல்பி படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாச்சு. ஸோ, அவங்க 2 பேத்துக்குமே வந்து நான் ரொம்ப ரொம்ப என்னோட வந்து வணக்கத்தையும், நன்றியையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாரி இந்த மாரி இன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த நமது குரு திரு பொதுவுடைமைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் வந்து என்னோட நன்றிய வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாரி என்னோட கோச் ராஜ் அருளானந்தம் சாரும் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணாரு. அவருக்கும் வந்து என்னோட நன்றிய வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட அனைத்து குருமார்களும், நம்மளுக்கு கிளாஸ் எடுத்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் என்னோட நன்றிய வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஏஎல்பிங்கிறது வந்து நம்ம எல்லாத்தோட லைஃப்லயுமே வந்து நாம வந்து கத்துக்கணும். கத்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டத்த நோக்கி போறதுக்கான ஒரு பாதைய வந்து நாமளே வந்து தீர்மானிக்க முடியும். என்னதான் வந்து மத்தவங்க வந்து நம்மளுக்கு சொன்னாலும், நாம பார்த்து உணர்ந்தா மட்டும் தான் வந்து, இதுதான் நம்மளுக்கு கரெக்ட்டு அப்படிங்கிறது வந்து தோணும். ஏன்னா மத்தவங்க சொல்றது வந்து ஒரு சில நேரத்தில வந்து நம்மனால வந்து எடுத்துக்கவே முடியாது. ஆனா வந்து நாமளே வந்து அந்த பாதைய பார்த்துக்கிட்டோம்னா வந்து நம்ம மனசு வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதுதான் வந்து நாம படிக்கிறதுக்கு வந்து உண்டான காரணம் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். நாம படிச்சு நாம தெரிஞ்சுக்கும்போது நம்மளோட பாதை வந்து துல்லியமா வந்து நம்மளுக்கு தெரியுது. அதுபடி வந்து நம்ம நடக்கிறதுக்கும் வந்து முயற்சி பண்ணி நம்ம வாழ்க்கையில வந்து எல்லா சக்ஸஸையும் வந்து அடையலாம். ஸோ மறுபடியும் வந்து நம்மளுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி குடுத்த பொதுவுடைமை மூர்த்தி ஐயாவுக்கு வந்து என்னோட நன்றிய வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.